Hi everyone, welcome to Kernel Bytes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ்னா என்ன, ஐபி அட்ரஸோட யூஸ் என்ன, ஒரு சிஸ்டம்க்கு ஒரு டிவைஸ்க்கு ஒரு டிவைஸ் அது வந்து ஒரு இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் எவ்ரி திங் அபவுட் தட் இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். ஃபைன், அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இதுதான் உங்கள் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கலாம். ஆஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்து நிறைய சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிஸ்டம் கூட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த சிஸ்டம், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இந்த செகண்ட் சிஸ்டம் கூட எப்படி கனெக்ட் ஆகும், அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் சிஸ்டம் எப்படி இந்த சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகும், அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இந்த சிஸ்டம் மறுபடியும் எப்படி இந்த சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி இந்த சிஸ்டம் இது கூட கனெக்ட் ஆகலாம், இந்த சிஸ்டம் இது கூட கனெக்ட் ஆகலாம், எப்படி வேணால் கனெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி கனெக்ஷன் ஆகிறதுக்கு அது எப்படி தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே திருப்பூரில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது எப்படி வந்து இந்த மெசேஜ் அங்கே தான் போய் சேரணும்னு எப்படி தெரியும்? இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வருது. எப்படி இந்த ஒரு சினாரியோ நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு பார்சல் வரணும். நீங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு இந்த பார்சல் வரணும் அப்படின்னா எப்படி வரும்? நீங்கள் மெயினாக கொடுக்க வேண்டியது உங்கள் அட்ரஸ், ரைட்டா? இந்த வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்க. இந்த அட்ரஸ் மூலயமா உங்கள் வீட்டை லொக்கேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைஸும் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் கனெக்டிங் த்ரூ இன்டர்நெட். ஒரு இன்டர்நெட்டில் ஒரு டிவைஸ் இருக்க முடியும் அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அப்போனா தான் இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு டிவைஸ்னால் இன்னொரு டிவைஸை ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும், அங்கேருந்து மெசேஜ் ரிசீவ் பண்ண முடியும். எவ்ரிதிங், ஒரு கான்டாக்ட் நடக்கணும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது கண்டிப்பாக வேணும். இந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஐபி அட்ரஸை வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்குது, 4 பாகமாக இருக்குது இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர், இந்த மாதிரி 4ஆக இருக்குது. இதோட மொத்த சைஸ், அதாவது ஒரு IPv4 அப்படின்றதுக்கான மொத்த சைஸ் வந்து 32 பிட். ஒரு IPv4க்கான மொத்த சைஸ் வந்து 32 பிட்ஸ். ஃபைனா? ஓகே. இப்போது இந்த 32 பிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 32 பிட்ஸ்னால கிட்டத்தட்ட 4 பில்லியன் ஆஃப் ஐபி அட்ரஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி அந்த இதை தாண்டிட்டோம். அதனால் வந்து இப்போ புதுசாக ஒரு வேர்ஷன் இருக்குது. அந்த வேர்ஷனுக்கு பேர் IPv6. அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0.12345 and 6 இந்த மாதிரி தான் ஒரு IPv6 இருக்கும், ரைட்டுங்களா? இது ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இதோட சைஸ் வந்து மொத்தமாக வந்து 128 பிட்ஸ். இந்த IPv6ஓட மொத்த சைஸ் வந்து 128 பிட்ஸ், IPv4ஓடது 32 பிட்ஸ். இப்போது இந்த XXன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து ஒன்லி டெசிமல் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும் IPv4ல். ஆனால் இங்கே வந்து மொத்தமாக ஹெக்ஸாடெசிமல்ஸ் வச்சு தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ரைட்டா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பில்லியன் இருக்கா. இது வந்து யூனிடெசிலியன், ஐம் நாட் ஷுர் வித் நம்பர், பட் யூனிடெசிலியன் நம்பர்ஸ் அளவுக்கு வந்து 10 யூனிடெசிலியன் நம்பர்ஸ் அளவுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளால் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு வேர்ல்டில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் எல்லா சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் நீங்கள் தனித்தனியாக அலோகேட் பண்ணீங்க அப்படின்னா இருந்தாலுமே உங்ககிட்ட இன்னும் பேலன்ஸ் நிறைய ஐபி அட்ரஸ் இருக்கும். அதனால தான் வந்து IPv6 கொண்டு வந்தாங்க. சரி, IPv6 கொண்டு வரதுக்கு முன்னாடி IPv4 இருந்துச்சு இல்லையா, அது வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க? அப்போ எல்லா ஐபி அட்ரஸும் தீர்ந்து போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அங்கே தான் வந்து இன்டர்னல் அட்ரஸிங்னு ஒன்று வருது. இன்டர்னல் அட்ரஸிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது வைஃபைக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வைஃபை மூலிமா கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு டிவைஸுக்கும் ப்ரைவேட்டான ஒரு ஐபி அலோகேட் ஆகும். இந்த ப்ரைவேட் ஐபி வந்து பப்ளிக்காக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இன்டர்னலாக அந்த வைஃபைக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு வைஃபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வைஃபைக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஐ மீன் அந்த வைஃபை உங்களுக்கு அசைன் பண்ணுறது அதுவாக கிரியேட் பண்ண ஒரு ஐபி. அது வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா டிஹெச்சிபி மூலிமா கிரியேட் ஆகும். இந்த டிஹெச்சிபிங்கிறது வந்து டைனாமிக்காக வந்து ஒரு ஐபி அட்ரஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த டிஹெச்சிபியில் தான் வந்து டைனாமிக்காக வந்து ஒவ்வொரு ஐபி அட்ரஸும் அந்த வைஃபைல கனெக்ட் ஆகும்போது ஒவ்வொரு டிவைஸ்க்கும் அசைன் ஆகும். ரைட்டா? இந்த ஐபி அட்ரஸ் வந்து அந்த வைஃபைக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற பப்ளிக்காக வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்காக இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வைஃபைக்குன்னு ஒரு ஐபி அலோகேட் ஆகிருக்கும் இல்லையா, அது மூலியம் அதை வச்சு மட்டும்தான் வந்து பப்ளிக்காக வந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர உள்ள அசைன் ஆகிற ப்ரைவேட்டான ஐபியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதான் வந்து ப்ரைவேட்டாக இருக்கே, அது எப்படி பப்ளிக்காக தெரியும்? இப்போ நான் என் வீட்டிலேருந்து என் கம்ப்யூட்டர் இருக்குது, அது எப்படி வந்து என் ஃப்ரெண்டுக்கு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கான், அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி கம்யூனிகேஷன் நடந்துக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் வைஃபைல வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து பப்ளிக்காக இருக்குன்னா இதுக்கு கீழே வந்து நிறைய ஐபி அட்ரஸ் வந்து அதுவே அசைன் பண்ணியிருக்கும். அந்த அசைன் பண்ணது எல்லாமே நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், என்ஏடின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் மூலிமா உங்களுக்கு அசைன் ஆன ப்ரைவேட் ஐபி வந்து வைஃபைக்கு இருக்கிற பப்ளிக் ஐபியாக தான் வந்து வெளியே ஷோகேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்கள் வைஃபைல வந்து 4 டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 டிவைஸுமே ஒவ்வொரு ரெக்வஸ்ட் அனுப்புது அப்படின்னா இது எல்லாமே வந்து வெளியே போகும்போது இந்த ரெக்வஸ்ட் வெளியே வைஃபை தாண்டி வெளியே போகும்போது அந்த வைஃபையோட அட்ரஸாக தான் போகும். அந்த வைஃபை அட்ரஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற மாதிரி தான் போகும். அப்படி போயிட்டு திருப்பி வரும்போது எந்த அட்ரஸ் வந்து என்ன கேட்டுச்சு, ஐ மீன் எந்த ஐபி அட்ரஸ் என்னென்ன கேட்டுச்சோ அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் வந்து அப்பா இருக்காரு, அங்கே ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 சில்ட்ரனுமே அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க எல்லாம் கேட்குறாங்க, அது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு மட்டும்தான் அது தெரியும். வெளியே போயிட்டு அவர் வாங்கும்போது அவருக்கு வேணுன்ற மாதிரி தான் அவர் வாங்கிட்டு வருவார் இல்லையா. ஃபஸ்ட்டு குழந்தை வந்து எனக்கு வந்து ஒரு பொம்மை கேட்குது, இன்னொரு குழந்தை வந்து எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்குது, இன்னொரு குழந்தை வந்து ட்ரெஸ் கேட்குது, இன்னொரு குழந்தை வந்து எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் இந்த 4யுமே வந்து வெளியே அப்பா போய் தான் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்துட்டு யார் யார் என்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவார். இதே வேலை தான் வந்து வைஃபையும் பண்ணும் உங்கள் வீட்டில். ஒவ்வொருத்தர் டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டிவைஸ்லேருந்து என்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை வந்து அதோட அட்ரஸ் மூலிமா அதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வரும்போது ஓகே இந்த அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து என்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் கேட்டுச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் இதுதான், இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த ப்ரைவேட் ஐபிக்கு வந்து புஷ் பண்ணி விட்ரும். இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ரைட்டா? இப்போ வந்து நம்ம ஒரு ஓவர்வியூவான ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து எல்லாமே பார்த்தோம். அடுத்து மெயினாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு google.comனு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இங்கே ஒரு பிசி இருக்கு இல்லைங்களா, இந்த பிசியில் வந்து உள்ளே வந்து ஒரு ப்ரௌசர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பிசி இருக்குது, இதான் உங்கள் பிசி. இந்த பிசியில் வந்து உங்கள் ப்ரௌசர் இருக்குது. ரைட்டா? இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து ப்ரௌசர். ஃபைன். இந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் போயிட்டு google.comனு அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் google.comனு அடித்த அடுத்த செகண்டே வந்து ப்ரௌசருக்குன்னு ஒரு கேஷ் இருக்கும். அந்த கேஷில் போயிட்டு இந்த டொமைனுக்கான ஐபி அட்ரஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சமே கிளியராக சொல்கிறேனே. இப்போ வந்து google.com அப்படின்னா இது வந்து சிஸ்டமுக்கு வந்து புரியாது. இந்த google.comனு சொன்னால் சிஸ்டமுக்கு புரியாது. இந்த google.com வந்து நம்பர்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுக்கு பேர் டொமைன்னு சொல்லுவாங்க. இந்த டொமைனுக்கான ஐபி அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஐபின்னு வச்சுக்கோங்க. google.comக்கான ஐபி இதுதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐபி வந்து ஹியூமன்ஸால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. பேசிக்கலாக வந்து ஹியூமன்ஸ் ஆர் வெரி வீக் இன் ரிமெம்பரிங் நம்பர்ஸ். ஸோ தட் இந்த நம்பர்ஸாக பதிலாக இதே google.comனு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கன்வென்ஷனலாக வச்சுருக்காங்க. இப்போ ஐபி அட்ரஸாக நம்பர்ஸாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக google.com நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீ கூகுள் சர்வர் ரீச் பண்ணணும்னா இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா தான் ரீச் பண்ண முடியும். ஆனால் இதை ஒவ்வொரு டைமும் உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. அதனால் google.comனு சொன்னால் பேக்ரவுண்டில் இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருப்பாங்க.
இதுக்கு பேர் டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டொமைனுக்கான ஐபி அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சமே கிளியராக பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து google.comனு வந்து டைப் பண்ணிட்டீங்க. இதுக்கான இந்த டொமைனுக்கான ஐபி அட்ரஸ் வந்து உங்கள் ப்ரௌசர் கேஷில் இருக்கான்னு பார்க்கும். இந்த கேஷுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் தேடுற டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃபாஸ்டர் ரிட்ரைவலுக்காக இந்த கேஷ்ன்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரௌசர் கேஷில் வந்து google.comக்கான ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். சரி, இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், அந்த ஐபி அட்ரஸ் எடுத்துரும். ஐபி அட்ரஸ் கிடைச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் அப்புறம் வரேன். இப்போ அந்த ஐபி அட்ரஸை எப்படி வாங்குறோம் அப்படின்றதுல தான் நம்ம இருக்கோம். சரி, ப்ரௌசர் கேஷில் இருக்கணும், ப்ரௌசர் கேஷில் இல்லை. அடுத்து ஓஎஸோட கேஷ்னு ஒன்று இருக்கும். உங்கள் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் மேக்கோ விண்டோஸோ லினக்ஸோ அதுக்கான ஓன் கேஷ் வந்து ரெடி பண்ணிட்டே வச்சுட்டு இருந்திருக்கும். அதே தான் நான் சொன்ன மாதிரியே தான், ஃப்ரீக்வெண்ட்டாக தேடுற டேட்டாவை எல்லாமே கேஷில் வச்சுருக்கணும் ஃபார் ஃபாஸ்ட் ட்ரைவலுக்காக. அப்போ தான் உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஃபைன், அதில் இருக்கான்னு பார்க்கும். அதில் இருந்துச்சா எடுத்துக்கும். இல்லை அதுலேயும் இல்லை அப்படின்னா உங்கள் ஹோஸ்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டம்லேயுமே வந்து ஹோஸ்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அந்த ஹோஸ்ட் ஃபைலில் போய் தேடும், இந்த google.comக்கான ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும். இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், வெல் அண்ட் குட், எடுத்துரும். இல்லையா, இப்போது உங்கள் சிஸ்டம், அதாவது உங்கள் ஓஎஸ் இருக்கு இல்லையா, மெயினான ஒரு விஷயம் ஒன்று பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து டிஎன்எஸ் query. இந்த டிஎன்எஸ் queryங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டிஎன்எஸ் queryங்கிறது வந்து இந்த டொமைன் நேம் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து இதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று அனுப்பும். என்ன ரெக்வஸ்ட்டாக அனுப்பும் அப்படின்னா, எனக்கு google.comக்கான ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். இது எங்கே போகும்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, டிஎன்எஸ் query அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புமா. ஃபைன், டிஎன்எஸ் queryன்னு ஒன்று அனுப்பிச்சாச்சு. இந்த டிஎன்எஸ் query எங்கே போகும்னு நான் சொல்கிறேன். இந்த டிஎன்எஸ் query எங்கே போகும் அப்படின்னா ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அது ஏர்டெல்லாக இருக்கலாம், ஜியோவாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ரைட்டா, இந்த ஐஎஸ்பிக்கு வந்து இந்த டொமைன் நேம் சிஸ்டம்க்கான query ஒன்று போகும். இந்த query போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஐஎஸ்பிலேயே ஒரு கேஷ் இருக்கும். இந்த மாதிரி இந்த டொமைன் நேம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த இதை வந்து ரெக்வஸ்ட்டை வந்து query பண்ணி அனுப்புறதுக்காக அங்கே ஒரு ரெக்வஸ்ட் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபாஸ்டராக இருக்கணும் அப்படின்றனால அங்கே ஒரு டிஎன்எஸ் வச்சுருப்பாங்க, டிஎன்எஸ் கேஷ் வச்சுருப்பாங்க. அங்கே இருந்துச்சு அப்படின்னா ஐஎஸ்பிலேருந்து திரும்ப வந்துடும். இல்லை அப்படின்னா இங்கே டிஎன்எஸ் ரிசால்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரிக்கர்சிவ் ரிசால்வர்னு சொல்லுவாங்க. ஏன் ரிக்கர்சிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே நான் ஐஎஸ்பிலேருந்து எங்கே போகும்னு சொன்னேன், டிஎன்எஸ் ரிசால்வர் போகும். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஎன்எஸ் ரூட் சர்வர்னு ஒன்று இருக்குது. இந்த டிஎன்எஸ் ரூட் சர்வருங்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டில் மொத்தமாக 13 சர்வர் இருக்குது. இந்த 13 சர்வர் வந்து மொத்த வேர்ல்டு, அதாவது மொத்த எல்லா வேர்ல்டு இன்டர்நெட் கம்யூனிட்டியுமே சேர்ந்து வச்சுருக்காங்க. பல ஆர்கனைசேஷன் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த டிஎன்எஸ் ரூட் சர்வர் அப்படின்றத வச்சுருக்காங்க. இந்த டிஎன்எஸ் ரூட் சர்வருக்கு போகும். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் ஃபஸ்ட் இங்கே போகும். இங்கே போயிட்டு google.comக்கான ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். டிஎன்எஸ் ரூட் சர்வருக்கு வந்து google.comக்கான ஐபி அட்ரஸ் தெரியாது. ஆனால் டாப் லெவல் டொமைனுக்கான சர்வர்னு ஒன்று இருக்கும். அந்த சர்வரில் வந்து இதெல்லாம் ஐபி அட்ரஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்னென்னு அடுத்து வரேன். இந்த டிஎன்எஸ் ரூட் சர்வரில் டாப் லெவல் டொமைன் சர்வருக்கான ஐபி அட்ரஸ் அங்கே இருக்கும். இந்த டாப் லெவல் டொமைனுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே google.comல வந்து .comனு இருக்கு இல்லைங்களா, இந்த .comன்றது தான் வந்து டாப் லெவல் டொமைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த .com, .org, .in அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து டாப் லெவல் டொமைன்னு சொல்லுவாங்க. இந்த டாப் லெவல் டொமைனை .comனு ஒரு டாப் லெவல் டொமைன் சர்வரும் ஒன்று இருக்கும். அந்த சர்வருக்கான ஐபி அட்ரஸ் வந்து இந்த டிஎன்எஸ் ரூட் சர்வருக்கு இருக்கும். இப்போ நான் போயிட்டு google.com அப்படின்ற ஒரு டொமைனுக்கு ஐபி அட்ரஸ் கூட நான் கேட்குறேன். என்கிட்ட google.comக்கான ஐபி அட்ரஸ் என்கிட்ட இல்லை. ஆனால் .comன்ற டாப் லெவல் டொமைனுக்கான அந்த சர்வருக்கான ஐபி அட்ரஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ் ரிசால்வர் கிட்ட கொடுத்துரும். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்து டாப் லெவல் டொமைனுக்காக போகும். .com அப்படின்ற டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு போகும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி google.comக்கான
ஐபி அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படி கேட்ட உடனே இந்த .com இந்த டாப் லெவல் டொமைன் இருக்கு இல்லைங்களா, இந்த டாப் லெவல் டொமைன் என்ன பண்ணும் அப்படின்னா, என்கிட்ட google.comக்கான ஐபி அட்ரஸ் என்கிட்ட இல்லை, ஆனால் அதோட அத்தாரிட்டேட்டிவ் சர்வருக்கான ஐபி அட்ரஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும். இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த டொமைன் கூட பைண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து இந்த google.comனு ஒரு டொமைன் இருக்குது. இந்த டொமைனுக்கு வந்து இந்த ஐபி சர்வரோட ஐபி இருக்கு இல்லையா, இந்த சர்வரோட ஐபியை வந்து மேப் பண்ணி வைக்கணும் அப்படின்றது வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வரில் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கும் அவங்கவுங்க ஓன் அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் வந்து அவங்களா வச்சுருப்பாங்க. இப்போ google.comனா அதுக்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ கிட்டபோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட்டோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஓன் அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் வச்சுருப்பாங்க. இல்லை மற்ற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரே ஒரு நிமிஷம் அவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே இந்த ஆல்ரெடி அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்ஸ்ன்னு நிறையா இருக்குது. இப்போ Cloudflareலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் சர்வரில் போயிட்டு உங்களோட டொமைன் இந்த டொமைனுக்கு தான் வந்து என்னோட இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேப் பண்ணி வச்சுருப்பீங்க, ரைட்டா? இந்த மேப் பண்ணி வச்ச உடனே என்ன ஆகும்னா, இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்ஸ் எல்லாருமே இந்த டாப் லெவல் டொமைனுக்கு வந்து ரெக்வஸ்ட் டேட்டாஸ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த டொமைன்லேருந்து வந்தால் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த மாதிரி ஒவ்வொரு டொமைனும் அசைன் ஆக இவங்க டேட்டா அனுப்பிச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எப்படி இந்த .com வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் தான் போகணும்னு அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்படி தான் நடக்கும். இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இப்போ .comனு இப்போ ஒரு யூசர் போயிட்டு இப்போ நான் போயிட்டு அத்தாரிட்டேட்டிவ் சர்வரில் Cloudflare போயிட்டு service.com அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குது, இந்த டொமைனுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி நான் பைண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் Cloudflareல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன். அந்த Cloudflare என்ன பண்ணுன்னா, போய் டாப் லெவல் டொமைன் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இங்கே பாரு யாராவது வந்து உன்ட்ட service.comனு கேட்டாங்கன்னா என்கிட்ட அனுப்பிச்சு விடு, நான் என்கிட்ட ஐபி என்கிட்ட இருக்குது நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், google.comக்கான ஐபி அட்ரஸ் தான் கேட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த google.com வந்து எங்கே இருக்கோ அதோட அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்கிட்ட போகும். இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்கிட்ட யார் போவாங்க, டிஎன்எஸ் ரிசால்வர் தான் போவாங்க. ஸோ இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் போயிட்டு அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்கிட்ட போயிடும். இந்த டாப் லெவல் டொமைன் வந்து இங்கே பாரு என்கிட்ட google.comக்கான இது இல்லை, ஆனால் அதோட அத்தாரிட்டேட்டிவ் சர்வருக்கான ஐபி அட்ரஸ் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் சரி அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டேட்டிவ் சர்வர்கிட்ட போவோம். அங்கே போயிட்டு என்கிட்ட google.comக்கான ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் தான் லாஸ்ட் பர்சன், இதுதான் லாஸ்ட் வால்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கடைசி. இங்கே தான் போயிட்டு நமக்கு ஐபி அட்ரஸே கிடைக்கும். இங்கேருந்து இந்த ஐபி அட்ரஸ் அப்படியே பேக் டு ஃபார்மாக அப்படியே திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இப்படி திரும்பி இந்த வந்துட்டே இருந்துட்டு ஓஎஸ் கிட்ட வந்துடும். இந்த ஓஎஸ் கிட்ட வந்த உடனே என்ன பண்ணணும்னா, ஓஎஸ் முதல்ல அதை கேஷ் பண்ணி வச்சிரும். சரி ஓகே, கேஷில் போட்டு வச்சிரும். இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த டொமைனுக்கானது, இன்னொரு தடவை ப்ரௌசர் நம்ம கிட்ட கேட்டுச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கேஷ் பண்ணி வச்சிரும். அடுத்து ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, ப்ரௌசருமே கேஷ் பண்ணி வச்சிரும். சரி ஓகே, அடுத்து இந்த யூசர் வந்து நம்மகிட்ட இதை வந்து கேட்கும் போது நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிரும். அதுக்கு அடுத்து ஐபி அட்ரஸ் கிடச்சிருச்சு. இந்த ஐபி அட்ரஸ் கிடைச்ச உடனே இங்கே ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் ப்ரௌசர். இப்போது இது வந்து google.comோட சர்வர், இங்கே இருக்கிறது வந்து கூகுளோட சர்வர், ரைட்டுங்களா? இந்த சர்வருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிசிபி ஹேண்ட்ஷேக் பண்ணும். இந்த டிசிபி ஹேண்ட்ஷேக்னா என்ன, இது எல்லாமே வந்து நம்ம வந்து லைன் பை லைனாக பார்ப்போம், அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போதைக்கு இது ஒரு ஐடியான்னு மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா டிசிபி ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசிபி ஹேண்ட்ஷேக்குங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு கனெக்ஷன் ஆஃப் மெத்தட் தான். இது என்ன நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த டிசிபி ஹேண்ட்ஷேக் நடந்துடும், அடுத்து டிஎல்எஸ் ஹேண்ட்ஷேக் நடக்கும். இந்த டிஎல்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஹெச்டிடிபின்னு தான் இருந்துச்சு, இப்போ ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த செக்யூர்டான ஒரு கனெக்ஷன் வரும்னா டிஎல்எஸ்ன்னு ஒரு ஹேண்ட்ஷேக் நடக்கணும். இது வந்து என்னென்ன, இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து லைன் பை லைனாக பார்த்துட்டே வருவோம். இப்போதைக்கு இது ஒரு ஐடியான்னு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நடந்துடும். இந்த மாதிரி நடந்த உடனே இந்த ப்ரௌசர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும் இந்த சர்வருக்கு. கனெக்ஷன்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும் கூகுள்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி கூகுள் பே இந்த மாதிரி யூசர் கேட்குறான், உன்னோட பேஜை கொடு, வெப் பேஜோட எல்லா டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்னு சொன்னோடனே இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸை ஏபிஐ மூலிமா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, இது ஒவ்வொன்றுமே நம்ம என்னென்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து அடுத்தடுத்த வர செஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போது ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸாக வந்து HTML பேஜ், CSS ஃபைல்,
அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், அதுக்கு அடுத்து ஏதாவது இமேஜஸ் எது வேணாலுமே வந்து எல்லாத்தையும் ஒரு பேக்கெட்டாக வரும். இது என்ன பேக்கெட்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதுவும் நான் எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். வர அப்கமிங் செஷன்ஸில் நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். இது ரெஸ்பான்ஸாக வந்து இது எல்லாமே அனுப்பிச்சிரும். இந்த HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் வந்த உடனே உங்கள் ப்ரௌசர் இது எல்லாமே ரெண்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஐயாக வந்து கூகுள் பேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி காமிக்கும். லைக் இதுதான் மொத்த ஓவர்ஃப்ளோ. நீங்கள் google.comனு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். இப்படி தான் எல்லாமே நடக்கும். இது வந்து ஒரு ஓவர் வியூவான ஒரு இதுக்குள்ளே இன்டர்னலாக வந்து நிறையா இருக்குது. லைக் இன்டர்னல் நிறையா இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த TCP இருக்கு இல்லையா, இந்த TCPனா என்ன, TLSனா என்ன, இது ஒன்று இருக்குது. அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வைஃபைல வந்து எப்படி இன்டர்நெட் அலோகேட் ஆகுது, IP அட்ரஸ் எப்படி அலோகேட் ஆகுது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்கமிங் செஷன்ஸில் இது ஒவ்வொரு பார்ட்டாக வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இது வந்து ஒரு ஓவர் வியூவாக இப்படி தான் நடக்கும். நான் லைனாக மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஓவர் வியூவாக இருக்கட்டும். நீங்கள் google.comனு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து கேஷ் வந்து உங்கள் ப்ரௌசரில் இருக்கான்னு பார்க்கும். ப்ரௌசரில் இல்லை, ஓஎஸ் கேஷில் இருக்கான்னு பார்க்கும், ஓஎஸ்லேயும் இல்லை. அடுத்து ஓஎஸ் வந்து டிஎன்எஸ் query வந்து கொடுக்கும். இந்த டிஎன்எஸ் query வந்து ISP போகும். இந்த ISPங்கிறது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், உங்களோட என்ன இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வேணா இருக்கலாம். அங்கே போயிட்டு அதோட கேஷில் இருக்கான்னு பார்க்கும், இல்லை. ஸோ ISP வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஎன்எஸ் ரிசால்வரை கால் பண்ணிவிட்டு டிஎன்எஸ் ரூட் சர்வருக்கு அனுப்பும். இது மொத்தம் 13 சர்வர் இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டில். இந்த ரூட் சர்வருக்கு போன உடனே அது வந்து என்ன டாப் லெவல் டொமைன் நீங்கள் தேடுறீங்கன்னு பார்க்கும். .com இருந்தால் .com, இல்லை ORGனா ORG, இல்லை .inனா .in. அதுக்கான டாப் லெவல் டொமைன் சர்வருக்கான IP அட்ரஸ் கொடுக்கும். இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் அந்த டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு போகும். அங்கே போயிட்டு google.comோட IP அட்ரஸ் கேட்கும். என்கிட்ட அது இல்லை, பட் அதோட அத்தாரிட்டேட்டிவ் சர்வருக்கான IP அட்ரஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லும். ஸோ இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் அந்த சர்வருக்கு போகும். அந்த சர்வருக்கு போனோடனே google.comோட IP அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே தான் வந்து உங்கள் google.comக்கான IP அட்ரஸ் கிடைக்கும். இது அப்படியே மறுபடியும் ரிவர்ஸில் ரிகர்சிவாக வந்து பேக்காக அப்படியே வந்து பேக் டு பேக்காக வந்து உங்கள் ஓஎஸ்க்கு வந்துடும். உங்கள் ஓஎஸ்க்கு வந்த உடனே அங்கே கேஷ் ஆயிரும். கேஷ் ஆகிட்டு ப்ரௌசர் கொடுக்கும். ப்ரௌசர் அதை கேஷ் பண்ணி வச்சுக்கும். இந்த கேஷ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபர்தராக வந்து ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக கேஷ் பண்ணி வச்சிரும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து அந்த IP அட்ரஸை வச்சு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இது TCP கனெக்ஷன்ஸ். இது கூகுள் சர்வருக்கு கனெக்ட் பண்ண உடனே ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். எனக்கு google.comோட உன்னோட வெப் பேஜ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆஸ் அ ரெஸ்பான்ஸாக அந்த சர்வர் வந்து ரிட்டன் பேக்கில் வந்து HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லா ஃபைலையுமே திருப்பி கொடுக்கும். உங்கள் ப்ரௌசர் அது எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஐயாக வந்து ரெண்டர் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து ஓவர் வியூவாக நடக்கிறது. இது ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர அப்கமிங் செஷன்ஸில் இதில் இன்டர்னலாக இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக பார்ப்போம். Thank you so much.